சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாட்டி, இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஆதர புடவை கலரும் டிசைனும் உனக்கு பொருத்தமா இருக்கு. ஆமா, புடவை விலை எவ்வளவு? அத நான் பார்க்கவே இல்லையே பாட்டி. ரூபாய். 10,000? அப்பாடா, தப்பிச்ச. ஆதர, என்ன இது? கல்யாண புடவைய 10,000க்கு எடுக்கிற? இன்னும் ஜாஸ்தியா எடுமா? பாட்டி, நான் ஆதரகிட்ட விலைய பத்தி கவலை இல்ல, உனக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன் பாட்டி. ஆதர, உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே சிஸ்டர், இந்த புடவைக்கு பில் போடுங்க. மாப்ள இருங்க. என்னத்த? எங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்லாத பட்டவங்கண்ணா. 10,000 ரூபாய்க்கு முகூர்த்த புடவை எடுத்து கொடுக்கறீங்க. என்ன எங்க தகுதியா இல்ல உங்க தகுதியா இது? மனோரே, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மாமா, ஏமா? ஏய், நீ பேசாம இரு. முதல்ல ஒன்னதான் சொல்லணும். இதுக்கெல்லாம் காரணமே நீதாண்டி. நீ உன் கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிற லட்சணம் இதுதானா? குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய்க்காவது முகூர்த்த புடவை எடுத்து கொடுக்க வேணாம்? ஒரு லட்சமா? மனோரே, என்ன சொல்ற? 1 லட்சம் ரூபாய்க்கு புடவையா? ஆமாங்க, அப்பதான் கெத்தா மரியாதையா இருக்கும். அம்மா, கெத்து மரியாதை இதெல்லாம் விட எனக்கு சந்தோஷம் தாமா முக்கியம். எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கு. பிடிச்ச புடவைய செலக்ட் பண்றதுதானமா சந்தோஷம். புடிச்சத செலக்ட் பண்றது சந்தோஷம் தான். ஆனா அது கம்பீரமாவும் கௌரவமாவும் இருக்க வேணாமா? புடிச்சிருக்குங்கிறதுக்காக 10,000 ரூபாய் புடவை எடுத்து கேவலப்படணுமா? அம்மா, இதுல என்னமா கேவலம் இருக்கு? அகல்யா, நீ இருமா இரு. இது ஒரு பிரச்சனையாக்க வேண்டாம். ஆதிரே, உன் அம்மா ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. கல்யாண புடவை எடுக்கிறப்போ விலைய பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். இல்ல மேடம், நான் அத பத்திலாம். எனக்காக தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். சமந்தியம்மா, உங்க பொண்ணு ஆதிரைக்கு நீங்க என்ன விலையில எப்படிப்பட்ட புடவை எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே எடுங்க. நல்ல புடவையா எடுத்து போடுங்க. தள்ளு ஆதிர, வந்து பாரு. பாரு, வா. அப்பா வாங்க. இந்த புடவையெல்லாம் பழைய டிசைனா இருக்கு. புது டிசைனா இருந்தா எடுத்து போடுங்க. இருக்குமா? ஐஸ்வர்யா, சாமுந்திரிகா நிறைய ஸ்பெஷல் டிசைன் வந்திருக்குமா. அதெல்லாம் காஸ்ட்லியா இருக்குமேமா. காஸ்ட்லியா இருந்தா என்ன? அத பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலை இல்ல. நல்ல புடவையா எடுத்து போடுங்க. சரிங்கம்மா. என்ன பிரபு? இதுக்குதான் அந்த ஏகாம்பரம் பொண்டாட்டிய புடவை எடுக்கலாம் கூப்பிட வேணான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இப்ப எனக்கு அவங்க எப்படி அழகா ஆப்ப சீவி வச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? பிரபு, மேகலா என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சா? ஆதிரியே 10,000க்கு புடவை எடுத்துட்டு அது போதுங்கிறா. ஆனா உங்க குழந்தையா வாயை வச்சுட்டு பேசாம இருக்காம எவ்வளவு விலைக்கு வேணாலும் புடவை எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அது மேகலையே சொல்லலையேப்பா. ஆதிரியோட அம்மா பிரச்சனை பண்ணதும் வேற வழி இல்லாம தானே மேகலா அப்படி சொன்னுச்சு. ஆதிர அம்மா பிரச்சனை பண்ணாங்கதான். ஆனா அதுக்காக இவங்க இஷ்டத்துக்கு வார்த்தை விடுறாங்க. இவங்க சொன்னதுக்காக அந்த அம்மா பாட்டுக்கு காஸ்ட்லியான புடவை எடுத்தா யார் நஷ்டப்படுறது? எதையாவது சொல்லி என்ன தண்டனை கட்ட வச்சிட போறாங்க. அவங்கள வாயை மூடிட்டு பேசாம இருக்க சொல்லுங்க. ஒரு லட்சம் ரூபாய் புடவை அணுகுண்டு மாதிரி பிரச்சனையை வெடிக்க வைக்கிறதுக்கு இந்த புடவை தான் கரெக்ட். ஆதிர, இங்க பாத்தியா? என்னாச்சு மச்சான்? ஆதிர, திரும்ப. ஒண்ணும் இல்ல. ஏன் ஆதிர, நான் சொன்ன மாதிரி இந்த புடவை உனக்கு சூப்பரா இருக்கு. பாரு. ஆதிர, உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்குல்ல? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்குமா. ஆனா விலை எவ்வளவுமா?
அது எவ்வளவா இருந்தா உனக்கு என்ன? அம்மா 1 லட்சம் ரூபாயா?